நன்றி தலைவரே. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டூர் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டி வழங்கும் காலை சட்டம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 19 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஏபி மணிகண்டன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டி செயலாளர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் பெண்ணாடம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டி திருநாவுக்கரசு அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் பி ராஜாராம் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக காய்கறி மருத்துவம் குறித்த விளக்கங்கள் அளிக்க இருக்கின்ற திருமதி அலமேலு மஷமா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டு ரோட்டரியை வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்து தந்தே பேர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனத்தை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வென்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளை களையவும், பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் நடத்தின உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5,
5 6 7 8 9 10 11 12 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவாக மூச்சு காத்து வெளியேற்றுறோம். சூரிய வணக்கத்தின் பயன்கள்: நரம்பு மண்டலம் வளமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, மன அழுத்தம் குறைகிறது. ஆசன பயிற்சியில பிரசித்த படோத்தாசனம் நம்ம செய்ய போறோம். கால்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். கைகள் காலுக்கு கொஞ்சம் பக்கத்தாலேயே வச்சுக்கிறோம். தலையை முடிஞ்ச வரைக்கும் கீழே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கால்க்கு கிட்ட கொண்டு வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டு மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டு வர்றோம். ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த ஆசனத்தின் நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கிறது, முதுகுத்தண்டு நல்லா பலமடைகிறது, கை கால்கள் நல்லா உறுதி கிடைக்கிறது, கழுத்து வலி, தோள்பட்டை வலி சரியாகிறது. அடுத்ததாக கோணாசனம். கால்கள் 1.5 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். அப்படியே வலதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடதுபுறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. விலா எலும்புகள் பலப்படுகிறது, தேவையில்லாத ஊளைச்சதைகள் குறைகிறது. அனுமனாசனம் செய்ய போறோம். அப்படி வலது காலை முன்னாடி வச்சுக்கிறோம். இடது காலை வலது கால் புதியங்காலுக்கு நேரா இடது கால் முட்டி வச்சுக்கிறோம். சூரிய வணக்கம் 4வது நிலை பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம். 4வது 9வது நிலைக்கு இருக்கும். அதோட சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடது காலம் முன்னாடி வச்சுக்கிறோம். வலது காலம் இடது கால்
குதிங்களுக்கு நேரா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த அனுமனாசனத்தினோட பயன்கள்: இடுப்பு வலி, முதுகு வலி சரியாகிறது, கால்கள் நல்ல உறுதியடைகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது. அடுத்த ஆசனம் நகுலாசனம். கால் விரல்கள் நல்லா ஊனிக்கிறோம். குதிங்கால இரண்டையும் நம்ம அப்படியே சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேர் பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். தாசனம் செய்வதனால் முதுகுத்தண்டு நல்ல வலிமையடைகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது, கால்கள் நல்ல உறுதியடைகிறது. அடுத்த ஆசனம் தண்டாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். குதிங்கால் நல்லா ஊனிக்கிறோம். கைகள் நல்லா பின்னாடி இப்படி இந்த உள்ளங்கை முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். 4 விரல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்படியே இடுப்பு பகுதியை மேல தூக்கிறோம். தலைப்பகுதியை நேரா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த ஆசனத்தோட நன்மைகள்: கழுத்து வலி, தோள்பட்டை வலி சரியாகிறது, முதுகு வலி சரியாகிறது, கால்கள் நல்ல உறுதியடைகிறது. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக வில்லாசனம். முதல்ல கைகள் நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம். அப்படியே இரண்டாவது நிலை வலது கால அப்படியே நம்ம கணுக்கால் பிடிச்சிக்கிறோம். 4 விரல் வெளியே, பெருவிரல் உள்ளே இருக்கிறவங்க பார்த்துக்கிறோம். அப்படி தலையும் காலை ஒரே நேரத்தில் மேல தூக்குறோம். இப்போ நம்மளோட அடிவீர் மட்டும் கீழே முட்டிக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதலையாசன நிலைக்கு வந்துடுறோம். வலது கை வந்து இடது பக்க தோள்பட்டையிலும், இடது கை வந்து வலது கை தோள்பட்டையிலும் நிற்கிறோம். கால்களை அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். மூச்சு காத்தையே கவனிக்கிறோம். வயிறு நன்றாக
சுருங்கி விரியட்டும். அடுத்ததாக வில்லாசனத்தில் உருளாசனம். காலை பிடிச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு நிமிடம் செய்ய வேண்டாம். இப்போ எப்படி இந்த வில்லாசனம் உருளாசனம் போடணும் பாருங்க. நல்லா வலது ஓரமும் நல்லா பண்றோம். அப்படி இடது ஓரமும் அப்படி வந்து வலது கால் வந்து குதிங்கால் வந்து இந்த பக்கம் கீழே போடணும். இடது கால் அந்த பக்கம் குதிங்கால் கீழே போடணும். இந்த மாதிரி நல்லா உருளாசனம் போடணும். அடிவீர் முட்டி கீழே முட்டி இருக்கட்டும். தலையை மெதுவா மேல வைக்கிறோம். வில்லாசனத்தில் உருளாசனம். ஓய்வு. முதலையாசனம் கொண்டுடலாம். இப்படி மெதுவா வலது கை ஊனி அப்படி மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். ஆமா, வில்லாசனம் வில்லாசனத்தில் உருளாசனம் செஞ்சோம். வில்லாசனம் உருளாசனம் செய்யறதுனால நன்மைகள்னா நரம்பு மண்டலம் நல்லா பலமடையும். கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து முற்றிலுமா சரியாகும். குறிப்பா வலிப்பு நோய், காக்கா வேப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காக்கா வலிப்பு நோய் சரியாகும். இல்லாம சக்கரை நோய் நல்லா கணையம் நன்றாக அமுக்கப்படுகிறது. சக்கரை நோய் முற்றிலுமாக குணமாகும் தொடர்ந்து செய்யறப்போ. அது இல்லாத தொந்தி கரையும். தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் வந்து கரைச்சிடும். ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வில்லாசனம். வில்லாசனத்தில் உருளாசனம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக வக்ராசனம். வலது காலை நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். இடது காலை எடுத்து வலது கால் முட்டிக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இடது கையை கொண்டு வந்து இடது கால் முட்டைக்கு மேல வச்சு கீழ் இருக்கிற பாதங்கால் பக்கத்தால உள்ளங்கால் பக்கத்தால வச்சு அப்படியே வலதுபுறமாக நல்லா திரும்பி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடது கால் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். வலது கால் எடுத்து பக்கம் முட்டிக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். வலது கையை
வலது கால் முட்டிக்கு மேல வச்சு உள்ளங்கால் கூட கை விரல் வச்சுக்கிறோம். இடது கையை நல்லா ஊனி இடது புறமாக நல்லா திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்கு மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றோம். இந்த ஆசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு பலமடைகிறது, இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத ஊளை சதைகள் குறைகிறது. அடுத்ததாக அர்த்த சிரசாசனம். கைகளை நல்லா இந்த நிலையில நல்லா கோர்த்து, கை முட்டி ரொம்ப அகலப்படுத்தக்கூடாது, கைகள் நல்லா ஊனிக்கிறோம். நம்மளோட தலை பாத்தீங்கன்னா தரைக்கு வெயிட் கொடுக்கக்கூடாது, கைக்கு நம்ம கொடுக்கணும். கவனமா செய்யுங்க. கழுத்து வலி, நம்ம இதயம் சம்பந்தமான தொந்தரவு செய்ய வேண்டாம். அப்படியே கால் முட்டி மெதுவா மேல வைக்கிறோம். கால் விரல்கள் மட்டும் கீழே ஊனி இருக்குது. அர்த்த சிரசாசனம் 10 ஒரு 20 எண்ணி வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு, நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த சிரசாசனத்தினோட அர்த்த சிரசாசனத்தோட நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கும், கண் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும். அடுத்து நம்ம இந்த அர்த்த சிரசாசனம் செஞ்சோம்னா அடுத்ததுக்கு மாற்றாசனம் நின்ற பாதாசனம் செய்யணும். அடுத்ததாக இடது காலை நல்லா ஊனி வலது காலை துடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். கைகள் நல்லா முட்டமாறு வச்சுக்கிறோம். 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. வலது காலை நல்லா ஊனி இடது காலை நல்லா எடுத்து நேர் வச்சுக்கிறோம். இரு கைகளையும் தோள்பட்டைக்கு நேரா வச்சுக்கிறோம். அதோட சேர்த்து கைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. ஆழமான மூச்சு. அப்படியே கீழே வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த நின்ற பாதாசனத்தினோட நன்மைகள்: கவனிக்கிற திறன் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மனசு ஒருநிலை அடையும். இது ரொம்ப முக்கியமான ஆசனம். இதெல்லாம் தவம் செய்யக்கூடிய ஆசனம்.
ரொம்ப நேரம் நம்ம இந்த ஆசனத்திலேயே நம்ம நிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம சொல்றப்ப நீங்களும் ஒவ்வொரு ஆசனங்களும் நம்ம பலன்கள் சொன்னாலும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அந்த பலன்களை உணருங்க. தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க சார். வணக்கம் சார். சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த யோகாவை செய்யறாங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டோம், அதை அமைதியா பார்த்தா அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத அதை கொஞ்சமாவது நம்ம பார்த்து செய்யலாம். அந்த ஸ்கிரீனை அடுத்தவங்க ஏன் டச் பண்ணி இது பண்றீங்க? எரிச்சல் வந்து, அதாவது இது வந்து ஆன்லைன் கிளாஸ், இது வந்து எங்க இருந்தோ பார்க்க, எந்த ஊர்ல இருந்தோ எல்லா ஊர்ல இருந்தும் பாக்குறோம், செய்யறோம், கஷ்டப்பட்டு செய்யறாரு. அவர் வந்து இடம் சரியில்லைன்ட்டு கீழே டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மாடியில வந்து அவ்வளவு நேரத்துல வந்து செய்யறாரு. அதை நம்ம பார்த்து செஞ்சா என்ன போச்சு? ஏன் டிஸ்டர்ப் பண்ணும்? அந்த ஸ்கிரீன்ல டச், நான் அந்த ஸ்கிரீனை என் மூஞ்ச காமிச்சதுனால என்ன நான் பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் இந்த மூஞ்ச காமிச்சதுனால? வேண்டாம், அவர் என்ன செய்யறாரோ அதை மட்டும் நான் பார்க்கணும். பெருமலையா, அது முடிச்சிட்டு சாரி, நான் சொல்லுங்க இருந்தா சாரி. நன்றி நன்றிங்கய்யா. ஓகேங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த இந்த பிரச்சனை வராது. ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமுறை சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் ஃபிளாஷ் கார்டு தெரப்பி அப்படின்னு ஒரு சிகிச்சையை பார்க்க போறோம். ஃபிளாஷ் கார்டு அப்படின்னு என்னன்னா, ஒரு அட்டையை தயார் பண்ணி ஒரு மனுஷன் முன்னால, அது குழந்தையோ பெரியவங்களோ, மூக்குல இருந்து ஒரு அடிக்கு முன்னால அந்த அட்டைய வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மெதுவா ஸ்லோவா கொண்டு போய் ஒரு படத்தை காமிச்சிட்டா, அந்த படத்தில் என்ன விஷயம் இருக்கிறதோ அது மூளைக்குள் பதிவாகி, புத்தியில் பதிவாகி, அந்த புத்தியில பதிவாகிற அந்த விஷயம் ஒரு அலைவரிசை ஏற்படுத்தி, அது மனசுக்குள்ள போய், அந்த மனம் ஒரு அலைவரிசை ஏற்படுத்தி உடம்புக்குள்ள போய் உடம்பில் அனைத்து வியாதிகளையும் குணமாகும். புரியுற மாதிரி சொல்றேன். சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க டிவில எல்லாம் பாப்பீங்க, ஒரு 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை தெருக்குள்ள எல்லாமே சொல்லும். உலகத்திற்கு என்ன நாட்டோட பேர் சொல்லுங்க, தலைநகர் சொல்லும். இப்படி சில குழந்தைகள் எல்லாம் கெமிக்கல்ஸ் பேர் சொல்லும். இதெல்லாம் எப்படின்னு தெரியுங்களா? 5 மாசமா குழந்தை 5 மாசம் இருக்கும் பொழுது இந்த அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கார்டு தயார் பண்ணி இந்தியா, டெல்லி, இலங்கை, கொழும்பு அப்படின்னு 2 வாரத்துல தான் இருக்கும். அதை எழுதி 5 மாசம் குழந்தைகிட்ட அந்த கண்ணு முன்னால இந்தியா, டெல்லி, கொழும்பு, இலங்கை, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, சிட்னின்னு சொல்லி ஒரு வாய்ஸோட ஒரு கார்டை அந்த குழந்தையோட கண்ணு முன்னால காட்டிட்டா, அந்த குழந்தைக்கு ரெக்கார்ட் ஆயிருங்க. அது அது வாழ்நாள் முழுவதும் எப்ப கேட்டாலும் சொல்லும். இது வந்து ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து வைத்தியத்துக்காக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இங்க ஃபிளாஷ் கார்டு தெரப்பி அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சிருக்கேன். ஃபிளாஷ் கார்டு அப்படின்னு அங்க பண்றாங்க. நீங்க வேணா குழந்தைக்கு செஞ்சு பாருங்க, அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருங்க. 1 வயசு குழந்தைக்கு நீங்க 50,000 விஷயத்தை கத்து கொடுத்துடலாம். அது எப்ப கேட்டாலும் சொல்லும், ரெக்கார்ட் ஆயிருங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ஹைட்டு, 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கார்டு தயார் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கார்டு நீங்க தயார் பண்ணணும். 8 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும். ஒரு ரெக்டாங்கிள்ல ஒரு கார்டு. இந்த மாதிரி கார்டு சரி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதை சப்போஸ் உங்க வீட்டுல இருக்காது நோய் இருக்கு, கேன்சர் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, ஏதோ நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், அந்த நோயை பத்தி மறந்து
அவங்க ஆள் மனசுல, அவங்களுடைய புத்தியில, அவங்க உடம்புல ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இப்படி ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த நோய் குணமாயிருங்க. இது வந்து பீர்பால் கதை தான். சின்ன கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டா அந்த கோடு சின்ன கோடாயிரும் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப நோய் வந்து சின்ன கோடா இருக்கும் பொழுது நம்ம பெரிய கோடா பிளாஸ் கார்டு போட்டுட்டோம்னா இந்த நோய் வேலை செய்யாதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி கார்டு தயார் பண்ணிக்கணும். 8 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ஒரு கார்டு தயார் பண்ணி இங்க பாருங்க, அந்த நோயாளிக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, அன்பு அப்படின்னு அப்படி கிராஸ் பண்ணி காமிக்கணும். அடுத்தது அமைதி, சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், அமைதி, நிம்மதின்னு இங்க பாருங்க. இது வந்து நான் சின்னதா சும்மா பேனா எழுதியிருக்கிறேன். நீங்க எழுதும் பொழுது நல்லா கலரா ஸ்கெட்ச் பென்சில் வச்சு நல்லா டார்க்கா தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷூட்டிங்காக இந்த மாதிரி சும்மா சிம்பிளா ரெடி பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? நல்லா பெருசா கொட்டை எழுத்துல பார்த்தோன்னு புரியுது மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா என்ன பண்ணணும்? நல்லா எழுதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு யாருக்கு அது குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அவங்களை உட்கார சொல்லி கண்ணை திறக்க சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, வலது பக்கம் வந்து இடது பக்கம், இடது பக்கம் இருந்து வலது பக்கம் சும்மா காட்டக்கூடாது. அப்படியே ரொட்டேஷன் எடுத்துடணும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான். இப்படி கிராஸ் பண்றதுக்குள்ள எடுத்துடணும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வச்சிருக்க ரொம்ப நேரம் வச்சிருக்கிறத விட சீக்கிரமா கிராஸ் பண்ணி போகும்பொழுதுதான் மூளை பதிவு பண்ணுதுங்க. இப்படி அவங்களுடைய புத்தியில நிம்மதி, அன்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணி விட்டுட்டோம்னா அது என்னாகும்? அது உள்ள போய் இருக்கிற நோயை விட பெருசான ஒண்ணு நோய் குணமாயிருங்க. இது ஒரு சிம்பிள் டெக்னிக், செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த அன்பு, நிம்மதி, சந்தோஷம் சொல்றது வந்து ஒரு டெக்னிக். இதோட இன்னொன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல இறந்துட போறீங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவரை காப்பாத்தி 20 வருஷம் வாழ வைக்கலாங்க. எப்படி? உதாரணத்துக்கு அவருக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ண, அவர்கிட்ட போயிட்டு 60 வயசுல அவரு ஒரு மனைவியும் ஒரு கோயில்ல, வடபழனி கோயில்ல 60ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணி ஒரு கார்டு தயார் பண்ணணும். தயார் பண்ணி சொந்தக்காரங்கள்லாம் வர மாதிரி ரெடி பண்ணி அவன் கண்ணு முன்னால 60ஆம் கல்யாணம், வடபழனி கோயில்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு விட்டோம்னா அவருடைய ஆள் மனசுல 60ஆம் கல்யாணம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு 40 வயசு தான் ஆச்சு, அது நடக்காம உசுறு போகாதுங்க. இந்த மாதிரி சிம்பிளா ரெக்கார்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி அந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிடணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சிங்கப்பூர் போகணும்னு ஆசையா இருந்தா அவர் சிங்கப்பூர்ல இருக்கிற நிக்கிற மாதிரி ஒரு அவருடைய போட்டோ வந்து சிங்கப்பூர் ஒட்ட வச்சு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம், ஆங்காங் சுற்றுப்பயணம் ரெக்கார்ட் பண்ணி விட்டுறணும். அது நாங்கள் ரெக்கார்ட் ஆன உடனே அது நடந்தே தீருங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு வாங்குற மாதிரி, ஒரு நம்ம வந்து ஒரு கப்பல்ல பயணம் செய்யற மாதிரி, ஏரோப்ளைன்ல போற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி, ஒருத்தவங்க மாசமா இருக்கிற மாதிரி ஒரு கார்டு எடுத்து காமிக்கலாம். இப்படி நமக்கு என்னென்னலாம் வேணுங்க. பணம் வேணுமா, நகை வேணுமா, வாழ்க்கை வேணுமா, எது வேணும்னா சரிங்க. சுற்றுலா பயணம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, அன்பு வேணுமா, நிம்மதி வேணுமா, பாசம் வேணுமா, எது வேணாலும் சரிங்க. இந்த மாதிரி கார்டு மூலியமா என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட நம்ம காமிக்கலாம். இது பாருங்க, இது ஒரு பிசினஸா கூட நீங்க பண்ணலாம். நீங்க கூட என்னென்ன பண்ணலாம், உங்க வீட்டுக்கு முன்னால கிளாஸ் கேட்ட தெரப்பி அப்படின்னு போட்டு உட்காந்துக்கலாம். இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம், பேசாம உட்காந்துக்கலாம். வீட்டுக்காரா வந்தாங்கன்னா என்ன வேணும் கேட்டு எழுதி எழுதி காமிச்சு விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு காமிச்சு விட்டு 5 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஜாலியா இருக்கும். நோய் குணமான மாதிரி, சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி ஆச்சு, ஒரு வருமானம் வந்த மாதிரி ஆச்சுங்க. இந்த மாதிரி அப்படியே டிஃப்ரெண்டா யோசிக்கணும். சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு கிளாஸ் கார்டு தெரப்பின்னு பேருங்க. நீங்களே செஞ்சுக்கலாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரி கார்டு காமிக்கலாம். இல்ல வந்து டிவியில வந்து இந்த ஸ்லைட் ஷோ மாதிரி செஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு போற மாதிரி காமிச்சீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆயிருங்க. நீங்க வேணா பாருங்க, பல ஷோல பல டிவி விளம்பரங்கள்ல அப்படி மூவ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இதுவுமே நிக்காது, அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், பெருசாகும் சின்னதாகும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது மட்டும் தான் புரியும், வேற நிக்கிறதெல்லாம் புரியாது. எனவே இந்த பிளாஷ்கார்டு தெரப்பியை பயன்படுத்தி பல்வேறு குழந்தைகளுக்கு மெமரி கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதை ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம். எனவே உடனே தயார் செய்யுங்கள் பிளாஷ் கார்டுகளை. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் காமிங்க. அதன் மூலியமாக நாம் ஒரு மருந்து இல்லாத உலகத்தை பயன்படுத்தி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக ஒரு சிந்தனைகள்
பிறப்பித்த பாஸ்கரையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். காய்கறிகளின் மகத்துவம் மற்றும் மருத்துவம் தொடர்ந்து நமக்கு சிறப்பான முறையில் வகுப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு காய்கறிகளின் நம் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறிகளின் மருத்துவம் மற்றும் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க அலமேலு மங்கை அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? எஸ், கேக்குதுமா கேக்குதுமா. சரிங்க நன்றிங்க. நீண்ட நாள் கழித்து உங்களை மீண்டும் மகிழ்ச்சி சந்திப்பதில் நீண்ட நாள் கழித்து மீண்டும் சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வளமும் ஒவ்வொரு காய்கறிகளை பத்த தனி சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த காய்கறிகளை எப்படி வாங்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த நம்மளுடைய இப்ப இந்த வெயிலுக்கு நிறைய ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தொந்தரவு எப்படின்னா அந்த மூளைச்சூடு தான். அதுவும் இந்த வெயில் காலத்துல இப்ப அடிக்கிற கொளுத்துற வெயிலுக்கு இந்த மூளைச்சூடுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய தொந்தரவு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா உடல் உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூலம் அதாவது மலம் போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல மலம் போச்சு அப்படின்னா ரத்தமா போகுது அப்படிங்கிறாங்க. இல்ல உட்காரவே முடியல, அந்த ஆசன வாயில வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா மூளைச்சூடுங்கிறது வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுமையான வலியா தான் இருக்கும். அவங்களால பாவம் உட்காரவும் முடியாது, நடக்க முடியாது, நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர தொந்தரவா இருக்கும். இப்ப இதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூளைச்சூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வாயுவோட தேக்கமா தான் இருக்கும். உடல் உஷ்ண உபாதைகள் நம்ம உணவுல இருக்கிற உஷ்ண உபாதைகளா ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்வு உள்ள தேங்கி மலத்தை இறுக்கிடுச்சு, மலம் போகாம இறுக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மலத்தேக்கம் நடைபெறும். மலத்தேக்கம் நடைபெறும் போது அப்ப என்ன ஆகும், அந்த மலம் வெளியில போகாம உள்ளவா வாயுவா கிரியேட் ஆகி இதுல இந்த அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குடல்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடல்ல போய் வீக்கங்கள் அந்த வாயுவை அழுத்தி அழுத்தி அந்த குடல் வீக்கமாக ஆயிடும். அப்படி வீக்கமா இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப அங்க மலம் ஃப்ரீயா போயிடுச்சு அப்படின்னா அந்த காத்தும் ஃப்ரீயா வெளியேற்றி வெளியே தள்ளி விட்டோம். அப்படி இல்லைன்னா அது வீங்கி வீங்கி என்ன செய்வாங்க அப்படின்னா வயிறு வலி ஜாஸ்தி ஆயிடும். அப்படி அந்த வயிறு வலி ஜாஸ்தி ஆகும் போது என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய அப்பண்டிஸ் வால்வு பெருசா இருக்கு, வீங்கி இருக்கு, வெடிச்சிரும். இந்த வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால வலி தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணிட்டாலும் திரும்பவும் பாத்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இருக்காங்க. அதுல திரும்ப ஏன் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மலத்தை வெளியேற்றக்கூடிய செயலை செய்யாம இருக்காங்க. என்னங்க மலம் அங்க முழுமையா அவங்களுக்கு வெளியேறல, அது காற்றா உள்ள தேங்கிக்கிட்டே இருக்கு. அந்த காற்றுகள் தேங்க தேங்க திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா இறுக்கங்கள் அதிகமாயிடுது. அப்ப ஒரு போற மலம் ஆசனவாய் மலம், ஆசனவாய் பகுதிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேசா இருக்கும். அப்ப அந்த இறுக்கங்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவுல அந்த இடத்துல புண்ணுகள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் லைட்டா விரிவுகள் விட ஆரம்பிக்கும். அப்புறம் வலிகள் புண்ணா ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிலருக்கு மூலமா தான் ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன பாகும் அப்படின்னு சொன்னா பௌத்திரமாக மாற ஆரம்பிக்கிறோம். அந்த மலம் இறுகி இறுகி அங்க ஆசன வாய்க்கு அடியில உள்ள கிளைகள் மாதிரி ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். சுத்தி ஆசன வாயை சுத்தி துளைகள் ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். அந்த பௌத்திரமாக மாறிடும். அந்த பௌத்திரமும் சரியாகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ப அது நாளடைவுல கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடும். அப்ப மலத்தேக்கம் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்புறம் அப்படின்னு சொன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
தேங்கிதான் அங்க வந்து மலம் போகாம சிரமப்பட்டு அப்ப இந்த இடத்துல ஒரு கிழங்கு எடுக்காம சாதாரணமாக வந்து நல்ல நார் ஆகும். இதுல நம்மளுடைய காய்கறி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய். நம்ம சொன்னா அந்த நார் சத்தோட இருக்கும்போது அதுல வந்து அந்த வாயுகளை வந்து வெளியேற்றி அந்த மலத்தை வந்து ஒன்று திரட்டி வெளித்தள்ளக்கூடிய வேலையை செய்யும். கொத்தவரங்காய் ரொம்ப மலச்சிக்கல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா காலையில கொத்தவரங்காவையும் எடுத்துக்கலாம், மாலையில வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புடலங்காவையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வாயுவை வெளியேற்றும், வலியை நீக்கக்கூடிய. கொத்தவரங்காய் எடுக்கும்போது வலி நீக்கிறோம், புடலங்காய் எடுக்கும் போது வந்து பச்சையா தான் சமைச்சு எடுக்க வேண்டாம், பச்சையா தான் ஜூஸாவோ காய் மண்ண பச்சையா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாயு பரிமாற்றத்தை வெளித்தள்ளி வைக்கும். வாயுவை வெளித்தள்ளிருச்சு அப்படின்னு சொன்னா மலம் வந்து ஃப்ரீ ஆயிடும், வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கும். அப்ப வாயுவுக்குரிய என்ன பொருட்கள் இருந்தாலும் அந்த பதார்த்தங்களை வந்து எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா நல்லது. இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மூலச்சூடு தணியணும் அப்படின்னு சொன்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதுவும் அந்த வெயில் காலத்துல வந்து தயவு செஞ்சு 2 முறை எடுங்க, இல்ல வாரம் 1 முறையாவது அந்த எண்ணெய் குளியலை எடுங்க. அப்புறம் ஆசன வாயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க வலிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா இரவு தூங்கும் போது வந்து தொப்புள்ளையும் ஆசன வாயிலையும் வந்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா வயிற்றுல உள்ள கழிவுகளும் ஈஸியா வெளியேறும், அந்த உஷ்ண விரயமும் தடுக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து டெய்லி நடைமுறையில வந்து இது குளிர்காலம் வெயில் காலம் அப்படிங்கிறது கிடையாது, மூலச்சூடு இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். அப்புறம் அந்த மூலச்சூட்டுல வந்து ரொம்ப ரத்தமா வந்து வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய துத்தி இலை தான். இத வந்து நிறைய எல்லாருமே எல்லா பகுதிகளிலையும் காட்டு பகுதியில சும்மா சாதாரணமா முளைச்சு கிடைக்கும், ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்து இருக்கும். இந்த துத்தி இலைய வந்து உள்ளுக்குள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, வெறும் வயிற்றுல துத்தி இலை வந்து வெறும் வயிற்றுல எடுக்கும் போது வந்து ரொம்பலாம் எடுக்க வேண்டாம், ஒரு 10 இலை மட்டும் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணிய அரை டம்ளரா வத்த வச்சு வடிகட்டி எதுவுமே போட தேவையில்லை, அந்த தண்ணியை மட்டும் ஒரு 11 நாட்கள் அல்லது 15 நாட்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மூல உஷ்ண சூடு வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடும். இல்ல இதோட கருப்பையிலையும் கழிவு இருக்கு, சிறுநீரகத்திலையும் கழிவு இருக்கு அப்படின்னா கருப்பை கழிவையும் சிறுநீரக கழிவையும் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி வந்து துத்தி இலையும் ஒரு கைப்பிடி வந்து கணுப்புல அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம பொங்கலுக்கு கட்டுறோம்ல அந்த இலையும் வந்து சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு அதே அந்த கஷாய முறையில பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில உள்ள கழிவுகளும் வெளியேற்றும், சிறுநீரக கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிடும், ரெண்டையுமே சுத்தப்படுத்தி விட்டுரும். அப்படிங்கிற ஒரு 11 நாள் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து தெரியும். ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா மூலம் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா துத்தியை வந்து உள்ள எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆசன வாயில வந்து வெடிப்பா இருக்கு புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த துத்திய வதக்கி தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில வதக்கி லேசான சூடு இல்ல ஆறுன பிறகு கூட அந்த ஆசன வாயில வச்சு கட்டிட்டாங்க, ஒரு கோமணம் மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் கோமணம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த வலி உடனே குறைஞ்சிரும், புண்ணு வந்து நல்லா ஆரம்பிச்சு. அப்ப அந்த வாயு பரிமாற்றத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சீனி அவரைக்காவையும் புடலங்காவையும் பயன்படுத்தணும். இதுல வந்து மலம் வந்து போகுது எனக்கு, ஆனா வலி மட்டும் இருக்கு, ரத்தம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரத்தம்லாம் போகுது, ரத்தம் போகல ஆனா மலம் போக மட்டும் இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்மளுடைய காய்கறிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்பூசணி எடுத்துக்கலாம். இந்த வெண்பூசணி உஷ்ணத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், இத வந்து ஜூஸாவும் பயன்படுத்திக்கலாம், இல்ல சமைச்சு நல்லா வேக வச்சு வந்து அதுல வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் வந்து ஆனா தோலோட நீங்க பயன்படுத்தணும், தோலோட பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வெண்பூசணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து இந்த காலங்கள்ல நீங்க எடுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு தான் ஆக்சுவலா நம்ம சொல்லியிருப்போம், மாதங்கள் பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துலதான் வந்து
ரொம்ப அதனுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்பதான் வந்து இந்த உஷ்ணத்தோட விஷயங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனால அப்ப அந்த ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது அந்த காயை வந்து நம்ம சமைச்சோ பச்சையாவோ, அதுவும் அல்சர் இந்த மாதிரி எல்லாம் கூடிச்சு அப்படின்னா நீங்க பச்சையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அது சேரல, எனக்கு ஜீரணமே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சமைச்சு பயன்படுத்துங்க. இல்ல வாரம் 2 நாள் அல்லது 3 நாட்களாவது வந்து நீங்க வந்து உணவுல சேர்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யும். அதே மாதிரி அந்த மூளைச்சூட்டுல வந்து இன்னும் வந்து ரத்தமா வெளியில போகுது, ரத்தம் வந்து ரொம்ப வெளியில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே அந்த வலிக்கு வந்து கொத்தவரங்கா அது சொன்னோம். அந்த ரத்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா இப்ப வாழைக்காய வந்து எடுத்துக்கிறோம். இந்த வாழைக்காய் வந்து என்ன ஆக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா வந்து ஆஹ் முனைய கட் பண்ணிட்டு லேசான தோல் தோல் வந்து பிஞ்சு வாழைக்காவா எடுங்க. அது வந்து தோல் ரொம்ப லேசா இருக்கும். பொடியா நறுக்கி போட்டு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில ஊற வச்சுடுங்க. அதை திரும்ப எடுத்து நல்ல தண்ணியில கழுவிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த வந்து ஜூஸா அடிச்சிடுங்க. அந்த வாழைக்காவை வந்து ஜூஸா அடிச்சிடுங்க. அதோட வந்து கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் சேர்த்து ஒரு சின்ன பழம் ஒரு பழத்தை சேர்த்து அடிச்சு இந்த ஜூஸை வந்து அருந்தி வந்தீங்க அப்படின்னா அந்த ரத்தம் போறது வந்து நின்றும். அந்த மலத்தை வந்து ரொம்ப அந்த போற ரத்தத்தை வந்து வெளியே விடாம அது தாக்கி அந்த உள்ள இருக்க புண்களை வந்து ஆற்றக்கூடிய வேலையும் செய்யும். இந்த ரத்தம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து ரத்த குறைபாடுகள் ஏற்படும். ஹீமோகுளோபின்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ஹீமோகுளோபின்ஸ் குறையுது அப்படின்னு சொன்னா அங்க ரத்தம் வேணும்ல, அந்த ரத்தத்தை உருவாக்கக்கூடிய வேலையும் வந்து இந்த மாதுளையும் சேர்ந்து செய்யும். மாதுளையும் வாழைக்காவையும் சேர்த்து நம்ம உள்ள கொடுக்கும் போது வந்து அந்த தொந்தரவுகளை நீக்கி ரொம்ப வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்து. அப்புறம் மூளைச்சூட்டுல வந்து இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இரவு உணவு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்படி இருக்கிறவங்க இரவு உணவு வந்து பழங்களா எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா நடக்கும். இந்த பழங்களை வந்து சேர்த்து எடுக்கும் போது இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு, மலம் போக முடியாம இருக்கு அப்படின்னா 2 நாட்டு வாழைப்பழம், இந்த ஏரியால பூம்பழம்னு சொல்லுவாங்க, நாட்டு பழம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்டு பழத்தை 2 வாங்கி அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நல்ல விளக்கெண்ணெய், காய்ச்சின விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெயா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த விளக்கெண்ணெயை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டா நம்ம தேன் தொட்டு சாப்பிட்றோம் பாத்தீங்களா பழத்தை, அது மாதிரி விளக்கெண்ணெயை தொட்டு நீங்க உள்ள எடுக்கும் போது என்ன ஆகும், அந்த மலத்தை குடல்ல உள்ள கழிவுகள், பெருங்குடல்ல வந்து எவ்வளவு கழிவுகள் தேங்கி இருந்தாலும் கசடுகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளித்தள்ளி நகர்த்தி உள்ள நீங்க அந்த அப்படி சாப்பிட்ட பிறகு அந்த மலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாலாம் இருக்கும். கருப்பா உருண்டையா இருக்கிற விஷயம்லாம் நீண்ட நாட்கள தேங்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதை பூரா வெளித்தள்ளி குடலை வந்து நல்லா சுத்தப்படுத்த விஷயத்த வந்து செஞ்சிடும். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். யாருக்கும் எந்த ஒரு பக்க விளைவும் வந்து இருக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இவங்களுடைய உணவுகள்ல வந்து பொதுவா வந்து நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் தான் வந்து அதிகமா சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மலம் வந்து ஒன்று திரட்டி வெளியே போகக்கூடிய வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மூளைச்சூடு வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அதே போல நம்ம சொன்ன அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொப்புள்ளையும் ஆசன வாயிலையும் வந்து எண்ணெய் வைத்தல் அல்லது நெய் அப்படிங்கிறது, நெய் வைக்கிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நெய் அப்படிங்கிறது வந்து முட்குற்றங்களையும் வாதப்பித்த கபம் அப்படிங்கிற குற்றங்களையும் போக்கக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு தாராளமா வந்து நீங்க நெய் வந்து பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு நெய் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா இது சிறுகுடல்ல வந்து பசிங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருக்கு, மந்தமாவே இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து தொப்புள்ள வயிற்று சுத்தி பயன்படுத்தும் போது வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்படும். மீண்டும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிருப்பீங்க அப்படின்னா இந்த மூலத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமே காய்கறிகள் வந்து உணவுல சேர்க்கணும். இப்படி ஒரு வழி வந்துருச்சு, அவஸ்தையில இருக்காங்க அப்படின்னா அங்க தயவு செஞ்சு அந்த இடத்துல வந்து அசைவ உணவை கண்டிப்பா தவிர்த்துருங்க. அசைவ உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்நேரம் வந்து ரொம்ப சிரமத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எளிமையான உணவு எடுத்து ஜீரணம் ஆகணும்னா ரொம்ப பசிக்கவே இல்லை, ஜீரணமே ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு சொன்னா வெறும் கஞ்சி மட்டுமோ அல்லது இந்த காய் நம்ம புடலங்காய் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த புடலங்காய் ஜூஸ் அடிக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும்.
அங்க வந்து எளிமையா ஜீரணம் பண்ணக்கூடிய உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வாழைப்பழம் கற்பூர வாழை இருக்குமா வீட்லயே காய்ச்சது, அது விளக்கெண்ணெய்ல பச்சையா தொட்டு நைட்ல சாப்பிட்டுக்கோங்களா? இல்ல குழந்தைக்கு கற்பூரவள்ளி தானம்மா, அதை தானே சொல்றீங்க? ஆமாம். தாராளமா கற்பூரவள்ளி கொடுக்கலாமா. பழமா வாழைப்பழம்? அதைத்தான் சொல்றேன், கற்பூரவள்ளி பழம். அத வந்து நீங்க விளக்கெண்ணெய் மட்டும் உள்ளுக்கு பயன்படுத்த சுத்தமான அந்த காய்ச்சி வைப்பாங்க பாத்தீங்களா, விளக்கு இப்ப வைக்கிறதுல மேக்சிமம் கடையில வைக்கிறது விளக்கெண்ணெய் கிடையாது, விளக்கு எண்ணெய். பாஸ்கர் ஐயா அம்மி.com இருக்குல்ல, அதுலதான் வாங்கி வச்சிருக்கோம். ஓகேம்மா, ஓகே. தாராளமா பயன்படுத்தலாம். கொஞ்சமா குழந்தைக்குங்கும் போது அந்த சின்ன சின்ன ரவுண்டா பீஸா கட் பண்ணுங்க. கட் பண்ணி அதை பைய தொட்டு சாப்பிட வந்து கொடுங்க அவங்களுக்கு. அது வந்து மாலை நேரமாவோ இரவு நேரமோ எப்ப மாலை கூட கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா காலையில வெறும் வயிற்றுல அவங்களுக்கு கொடுங்க. காலையில எந்திரிப்பாங்களா, அப்ப வாரத்துல 1 நாள் 2 நாள் கொடுத்தீங்கனாலும் இந்த மலத்தேக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா 2 நாள் கொடுங்க. இல்ல வாரம் 1 முறை கொடுத்தீங்கனாலும் அந்த குடல் சுத்தம் வந்து சரியாயிடும். ஒரே ஒரு தடவை தொட்டு சாப்பிடணும், அவ்வளவுதானுங்கம்மா? இல்ல ஒரு பழத்தை வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுட்டு அது ஒவ்வொரு பீஸா அப்படி தொட்டு தொட்டு நெய்ல தேன்ல தொட்டு தொட்டு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தொட்டு சாப்பிட சொல்லிடுங்க. நானுமே சாப்பிடலாமா? தாராளமா எடுத்துக்கலாமா. அப்படி இல்ல அந்த இதுலயும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன தோசை ஊத்தி கொடுத்து அந்த தோசையில வந்து ஒரு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட வைக்கலாம் நீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ பாப்பாக்கு பேதி கொடுக்கணும்னா விளக்கெண்ணெய் மட்டும் நைட்ல கொடுத்துக்கலாமா இல்ல காலைல கொடுக்கலாங்களா? பாப்பாக்கு 7 வயசுங்கம்மா. நம்ம பேதி கொடுத்தல்ங்கிறது எப்பயுமே வந்து இரவு கொடுக்காதீங்க, சரிங்களா? எல்லாரும் உடம்பு இரவுக்கு ஏத்துக்கிறாது. பகல்ல கொடுக்க ஆரம்பிங்க, காலையில வெறும் வயிற்றுல எடுங்க. 1 ஸ்பூன் கொடுத்தா கரெக்டா இருக்கும்லம்மா பாப்பாக்கு? போதுமா. பேதிங்கிறது வேற, பேதி எடுக்கிறதுங்கிறது குடல் உடம்புல உள்ள எல்லா ஆர்கான்ஸையும் சுத்தப்படுத்துறது. இது குடல் சுத்தம், குடலை மட்டும் வந்து மலக்குடலை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தமா செய்யும். சரிங்கம்மா, நன்றி. ஒய்ஃபுக்கு வந்துட்டு யூரின்ல வந்து நுரவே போகுதுன்றாங்க, அது புரோட்டீன் வெளியேறுதுன்னு சொல்றாங்க, அதுக்கான காய்கறி என்ன சாப்பிடணும்? ஆமையா, புரதம் வந்து வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து இப்ப இவங்க வந்து கண்டிப்பா மாவு பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா தவிர்க்கணும்யா. உணவுல வந்து மாவு பொருளை வந்து தவிர்க்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு இட்லி தோசைன்னு அதிகமா எடுத்தாலும் அதை குறைச்சிக்கிறணும். அரிசியில பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்களை வாரம் 1 முறை 2 முறை பயன்படுத்தணும். அப்புறம் வந்து இந்த கொழுமிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு பழம் கிடைக்கும். எலுமிச்சை கிடையாது, கொழுமிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த பழங்கள் கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்து வந்து அடிக்கடி வந்து கொஞ்சம் ஜூஸ் பண்ணி தர்றது மாதிரி வந்து உணவுல அதை வந்து ஜூஸா எடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இவங்க வந்து இந்த நட்ஸ் வகைகள், இந்த பாதாம் முந்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பாத்தீங்களா, இப்படி ஒரு ஐட்டத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். அங்க வந்து அதெல்லாம் ஜீரணமாகாம செரிமான பால் பொருட்களையும் தவிர்த்துக்கிறணும். அதிகமா நார்ச்சத்து உள்ள பொருட்களையும் எடுக்கணும். அதுலயும் வந்து ஈஸியா நார்ச்சத்தும் இருக்கணும், புரோட்டீனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொத்தவரங்காயில அந்த விஷயம் நிறைய இருக்கு. அப்ப கொத்தவரங்காவை டெய்லி ஒரு டைம் வந்து ஜூஸா எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு 10 காய் எடுத்து அதோட கொஞ்சம் ஒரு 5 மிளகு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நீங்க அடிச்சு அதுல ஒரு கல் உப்பு போட்டு ஜூஸா அடிச்சு கொடுத்துக்கலாம். இதை எடுக்கும் போது வந்து சரியாகும். கண்டிப்பா வந்து அவங்க மாவு பொருட்களையும் இந்த நட்ஸ் ஐட்டங்கிற புரத பொருட்களையும் வந்து தவிர்க்கிறது. அதே மாதிரி அசைவம் எடுக்கிறவங்களா இருந்தா சிக்கன் முட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க தவிர்க்கணும். நான்வெஜ் இல்ல, சரிங்கய்யா, சரிங்க. சைவத்துல வந்து நிறைய காய்கறிகள் வந்து எடுக்கிறது மாதிரி, அதுவும் நீர் காய்கறிகள் அதிகமா எடுக்க சொல்லுங்க. அவரைக்காய் வந்து நல்லா சாப்பிட சொல்லுங்க. நன்றிம்மா. நன்றிங்க. நமஸ்காரம்மா. நன்றியா, வணக்கம்யா. மாதுளம்பழம் போடணுமா உரிச்சு போடணுமா? உள் தோலோட போடணும்யா. சரி சரி. வாழைக்காயும் அந்த உள் தோலோட வந்து போட்டுக்கலாம். சரி சரி சரி. துத்தியில சொன்னீங்களே? ஆமையா. காய் வந்து ஆசன வாய் போலவே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் துத்தி இலை. ஆமா ஆமா ஆமா, அதான் சிறப்பு அதுல. ஆமா, அதான் அதனுடைய சிறப்பே அதுதான். ஆமா, நன்றிம்மா. வணக்கம்மா. துத்து இலை அப்படியே பச்சையா அரைச்சு குடிக்கலாங்களா? துத்தி இலை பச்சையா அரைச்சு குடிக்கலாமா?
பச்சையா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். சரியா? கடுகு, புளி, நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அசைவம் பயன்படுத்தக்கூடாது. இதவே வந்து நீங்க கஷாயமா எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதனால கொதிக்க வச்சு வேக வச்சு நீங்க வடிகட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் செய்யாது. சரிங்கம்மா. ஆனா அதுல அதிகமா நார்ச்சத்து இருக்கு அப்படிதானே? ஆமாம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மா 2வது விஷயம், இப்ப வீட்டுக்காரருக்கு ரொம்ப சளி அதிகமா இருக்குது. இப்ப என்ன தரலாம்? நெஞ்சி சளியா இருக்காமா? அது இரைப்பை சளியா இருக்கா? வெளியில வர ரொம்ப மாட்டேங்குதா? இருமிட்டே அப்படியே சளி வாயிலே வந்துட்டே இருக்கு. நேரம் சளி வந்துகிட்டே இருக்குங்களா? இல்ல இல்ல, நைட்ல தான் மேம் ரொம்ப இருமுறாருங்களா, அந்த சளி வெளியில வருது. ஏன்னா நிறத்துல போகுதுமா? அத கவனிக்கல. கவனிச்சது இல்ல. சரி, இல்ல நீர் வடிவமா இருக்கா, கட்டித்தன்மையோடய இருக்கா? நீராதான் இருக்கு. ரொம்ப இப்பதான் ஸ்டேஜ் பாக்குற சூடு ரொம்ப அதிகமாயிட்டுக்குது. அந்த வெள்ளியே கருத்து போயிடுச்சு அவருக்கு. ஓ. அவருடைய வயசுமா? அவருக்கு ஒரு 34 இல்ல 35 இருக்கும். சரி. அப்ப அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு வந்து இரவு உணவை வந்து அவங்கள தவிர்க்க சொல்லுங்க. சரிங்களா? இரவு உணவு தேவைப்பட்டதுன்னா ஏதாவது பழங்களா எடுக்க சொல்லுங்க. முருங்கை விதை இருக்கு பாத்தீங்களா? டெய்லி 2 முருங்கை விதைய வந்து நல்லா அவரை சப்பி வந்து சாப்பிட சொல்லுங்க. அது இரவா இருந்தாலும் சரிதான், பகலா இருந்தாலும் சரிதான். 2 விதைய மட்டும் எடுத்து நல்லா உமிழ்நீர் கலந்து உள்ள எடுக்க சொல்லுங்க. அந்த சளியை வந்து கரைக்கக்கூடிய, அந்த வெளித்தள்ளக்கூடிய, நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருக்கோம். அந்த சளியை வந்து இன்னும் நல்லா முழுசா வெளித்தள்ளணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொத்தவங்கரம் கூட மிளகு சீரகத்தை போட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பச்சை ஜூஸ் தான் கொடுக்கணும். அந்த ஜூஸை கொடுக்கும் போது உள்ள இருக்கிற சளியெல்லாம் நல்லா வெளித்தள்ளுற வேலையை செஞ்சுக்கணும். சரிங்க. சரி. மிக்க நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. ஆமா, இது புக்ஸ் வந்து சரியா படிக்க முடியலங்கம்மா. எழுத்து கிளியரா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு அப்ப பார்வை குறைபாடுகள் வந்து வயசுமா? உங்களுடைய வயசு 42ங்கம்மா. சரிம்மா. இப்ப இந்த வெள்ளெழுத்து வர்றக்கூடிய ஒரு டைம் சொல்லுவாங்க, எழுத்துக்கள்லாம் அப்படியே ஷேட் ஆகி தெரியறது மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா. சரிம்மா. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இரவு வந்து தூங்கும் போது வந்து கண்ணுல ஈரப்பட்டி போட்டுருங்க. சரிங்கம்மா. எப்படிங்கம்மா? கண்ணையும் ஈரப்பட்டி போட்டுருங்க, அடி வயிற்றுலயும் போடுங்க. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு பயிற்சி. அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் செய்யும். திரும்ப நரம்புகள் பலப்படணும் செய்யணும் அப்படின்னு சொன்னா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில வந்து ஒரு வெறும் வயிற்றுல அல்லது 11 மணி போல சக்கரை பூசணி இருக்கு பாத்தீங்களா? சக்கரை பூசணிய வந்து பொடியா நறுக்கி நீங்க சாப்பிட்டீங்கனாலும் சரி, இல்ல அதை ஒரு ஜூஸா அடிச்சு எடுத்துக்கோங்க. மாலை நேரம் வந்து கொத்தவரங்காவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல விஷயம் தெரியும். இரவு வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து ஈரப்பட்டி போடுங்க. பகல்ல வந்து முடிஞ்சா மண்பட்டி கூட, கண்ணுக்கு மண்பட்டி போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா. ஈரப்பட்டினா எப்படி போடுறது? மண்பட்டி எப்படி? ஈர துணிய ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்துக்கோங்கம்மா. அத வந்து நல்லா ஈரத்துல நல்ல தண்ணியில நல்லா நினைச்சு, ஜில் தண்ணியில நினைச்சு, அதாவது ஐஸ் வாட்டர்லாம் கிடையாது, நம்மளுடைய சாதாரண அந்த தண்ணியிலே நினைச்சு அதை வந்து கண்ணுக்கு 2 கண்ணுலயும் மேலே அப்படியே வந்து துணியை போட்டு ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷம் மட்டும் வச்சிடு. சரிங்கம்மா. ஆமா, கட்டாயி வந்ததுங்கம்மா. ஈர துணி சொன்னீங்களா? ஆமா. என்னம்மா? ஈர துணி சொன்னீங்களா? கட்டாயி வந்தது. ஈர துணி தான் சொன்னேம்மா. காலையிலயும் வந்து சொன்னேன், இரவும் வந்து சொன்னேன். அதாவது கண்ணுக்கும் அடி வயிற்றுக்கும். சரிங்கம்மா. மண்பற்று எப்படிங்கம்மா போடுறது? மண்பற்று வந்து வாரத்துல ஒரு 2 நாள் பகல்ல போட்டுக்கோங்க. கண்ணை சுத்தி போட்டுக்கலாம். கண்ணை சுற்றி போட்டுக்கலாம். ஆமா, அதை எப்படி போடணுமா? மண்ணு களிமண் வந்து எடுத்துக்கோங்கம்மா. உங்க ஏரியா மண்ணு, களிமண்ணோ செம்மண்ணோ ஏதோ நல்லா நைட்டே இரவே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நல்லா தெளிய வச்சு நல்லா அந்த சாஃப்டா இருக்கும், சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை எடுத்து கண்ணை சுத்தி அப்படியே போட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சிடுங்க. வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. டைரக்டா கண்ணிலே அப்ளை பண்ணிடலாங்கம்மா? ஆமா, பண்ணலாமா. அதாவது கண்ணுக்கு மேல வந்து அதை சுத்தி வந்து நல்லா போடுங்க. கண்ணுக்குள்ள போடுறது மாதிரி பற்றாது. கண்ணை அதே மாதிரி கழுவும் போது ரொம்ப கவனமா கழுவுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயங்கம்மா, என்னோட அக்கா பொண்ணுக்கு வந்து 17 வயசு, 12th படிக்கிறாங்கம்மா. ஒரு 15 நாள் 17 நாள் அதுக்குள்ளேயே பீரியட் ஆயிடுறாங்கம்மா.
மந்த்லி ம், மந்த்லி ம், ஆகுறாங்க. ம். அது என்ன பண்றது? அப்ப அவங்களுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து ரொம்ப மன அழுத்தங்கள் கூட இருக்கலாமா? படிக்கிற இந்த ஒரு விஷயத்துல இதுல வந்து மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சரிங்கம்மா. வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து போக்க சொல்லுங்க. இப்ப சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து சொன்னோம் அப்படின்னா இந்த வாழைக்காய் மாதுளம்பழம் சொன்னோம் பாத்தீங்களா? ஆமா. இத வந்து வாரத்துல ஒரு 3 நாள் வந்து அவங்களுக்கு அடிச்சு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து இது வரும். அதே ப்ளீடிங் ரொம்ப இதுவும் ஜாஸ்தியா இருக்காமா? ஆமா, ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா கொஞ்சம் கசகசாவை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை தேன் கலந்து வந்து அந்த ப்ளீடிங் போற டயத்துல மட்டும் கொடுங்க. சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வெண்பூசணி சாப்பிடும்போது எனக்கு நிறைய சளி பிடிக்குது மேடம். அது எப்படி அவாய்ட் பண்றது? என்ன சாப்பிடும் போதுங்க? வெண்பூசணி சாப்பிடும்போது நிறைய பச்சையா சளி எடுக்கும் பிடிக்கும். போது, பச்சையா எடுக்கும் போது. ஆமாங்க, ஆமா. அப்ப நீங்க சமைச்சு எடுத்துக்கலாம் ஐயா. உங்க உடம்புக்கு வந்து சமைச்சு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சமைச்சு எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த மசாலா இந்த மாதிரி கலக்காம வேக வச்சுட்டு அதுல கொஞ்சம் வெறும் மிளகுத்தூள் சீரகத்தூள் மட்டும் எடுத்து வேணா தேங்காய் பூ வந்து சுவைக்காக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பயன்படுங்க. ஈஸியா ஜீரணமும் ஆகும். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சக்கரை பூசணினா என்னன்னு? அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க, சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க. அரசாணிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பொங்கல் அப்ப தைப்பொங்கல் அப்ப பயன்படுத்துவோம்ல. மஞ்சள் பூசணி, மஞ்சள் பூசணி, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லைன்ல பரங்கிக்கான்னு சொல்லுவாங்களா? சரி, எல்லாமே ஒரே பேரு தாமா. பரங்கிக்காய் தான். என்னங்கய்யா? பரங்கிக்காய். பரங்கிக்காய். ஓகே, தேங்க்யூ மேடம். ஒண்ணும் கேட்கல, பேசுறீங்க கேட்க மாட்டேங்குது. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்யா. இந்த கண்புரை இல்லைங்களா, அவங்களுக்கு என்னமா கொடுக்கலாம்? கண்புரை வளர்ந்தவங்களுக்கு வந்து சக்கரை பூசணி அதே பரங்கிக்காய் தான். அத உணவுல சேர்த்துக்கிறோம். அதோட வந்து கொத்தவரங்கையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். வெறும் வயிற்றுல காலையிலீங்களா? காலையில வந்து ஒரு நேரம் வந்து பரங்கிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா மாலையில வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. நன்றிங்கம்மா. 1 மாசம் கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாமா. சரிங்க, நன்றி. கொத்தவரங்காய் சிறப்புன்னு சொல்லுங்கம்மா. எதுக்காக கொத்தவரங்காய் சொல்றீங்கல்ல? கொத்தவரங்கோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இயற்கை பெயின் கில்லர்மா. நீங்க எந்த ஒரு வலி எடுத்தாலும் வந்து ஒரு பெயின் கில்லர் போடுறீங்கல்ல, வலி மாத்திரை போடுறோம் பாத்தீங்களா? அந்த வலி நிவாரணி வந்து இந்த கொத்தவரங்காய்க்கு வந்து சிறப்பா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நரம்புகள்ல வந்து நரம்பு மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா தான் வரும். ஓகேவா? அப்ப அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த காய் தான் செய்யும். அதுதான் எது ஒரு காய் எடுத்தாலும் இதோட இதையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது வலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறைச்சி காட்டும். ஆமா, அந்த கொத்தவரங்காய் வந்து சரியான வாய்வு, நெஞ்செல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது சமைச்சிட்டா மட்டும்தான் வாய்வு. சரிங்களா? பச்சையா சாப்பிடும் போது அந்த வாய்வெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்த பச்சையா சாப்பிடணும்னா ஜூஸ் அடிச்சு சாப்பிடணுமா? கண்டிப்பா ஜூஸ் அடிச்சு அதையும் வந்து திருப்பி நீங்க அடுப்புல வச்சு வேக வச்சிடக்கூடாது. அப்படியே அடிச்சு ஃபில்டர் பண்ணிட்டு இல்லப்பா நீங்க அது பீன்ஸ் காய் மாதிரியே தான் இருக்கும். பிஞ்சி காய் எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையாவே நல்லா மென்னு சாப்பிடலாம், ஒண்ணுமே செய்யாது. அப்படி மென்னுலாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஜூஸா அடிச்சு வடிகட்டிடுங்க. அதுல வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் இது குழந்தைக்கு கொடுக்கணும்னா ஒரு கருப்பட்டியோ ஏதோ கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அது வந்து சிறப்பா செயல்படும். கொத்தவரங்காய் ஜூஸ்க்கு எதுவும் பத்தியம் எதுவும் தேவையில்லைங்களாம்மா? என்னம்மா? கொத்தவரங்காய் இப்ப ஜூஸா எடுத்தோம்னா அரைச்சி ஜூஸா எடுத்தோம்னா அதுக்கு பத்தியம் தேவையில்லைங்களா? பத்தியம்லாம் கிடையாதுமா, கிடையாது. சூப்பா சாப்பிடலாங்களா?
சூப்பா எடுத்தீங்கனாலும் நீங்க கொதிக்க வைக்க கூடாதுமா. அப்படியே குடிக்கிறது அது சூப்பு அதாவது மிளகு சீரகம் சேர்த்தீங்கன்னா அது சூப்பு, ஆறுன சூப்பு. ஓ சரிங்களா? சரி அதை நீங்க திருப்பி கொதிக்க வச்சுட்டோ அடுப்புல வச்சுட்டீங்க அப்படின்னா அது வாயுவா மட்டும்தான் மாறும். அப்ப அங்க பத்தியங்கிறதெல்லாம் இருக்கும், வாயு திரும்ப கிரியேட் ஆக தான் செய்யும். அப்ப ஜூஸா தான் எடுக்கணும். கண்டிப்பா. நன்றி. நன்றி. பரங்கிக்காய் எடுக்க சொல்லிங்க. பரங்கிக்காய் வந்து இப்ப எப்படி ஜூஸா சாப்பிடணுமா, எப்படி சாப்பிடணும் மேடம்? ஐயா அதெல்லாம் நம்ம பொடியா நறுக்கி போட்டே பச்சையா கூட சாப்பிடலாம் ஐயா. அதுல தேங்காய் பூ துருவி கொஞ்சம் சர்க்கரை கலந்து கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை ஜூஸா அடிச்சே எடுத்துக்கலாம். சரிங்க மேடம். அது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணுமா இல்ல எப்படி? வெறும் வயிறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்களா, அந்த டயத்துக்கு பதிலா அதை சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. யார் வேணாலும் சாப்பிடலாங்களா? யார் வேணாலும் எடுக்கலாமா? இதுவான்னு பாருங்க. இதுதான்மா, இதான். இது அப்படியே பச்சையா அரைச்சு ஜூஸ் மாதிரி வடிகட்டி குடிச்சுக்கலாம். குடிக்கலாம். நீங்க இதோட கொஞ்சம் தேங்காய் பாலும் கலந்து குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பாயாச டேஸ்ட்லயே நல்லா இருக்கும். இது எதுக்குமா நன்மை? இது கருப்பைய சரி பண்ணக்கூடியது. உள்ள சதைகள் உள்ள பிரச்சனைகளை, எந்த ஒரு சதை பிரச்சனையா இப்ப கண் புரைங்கிறது ஒரு சதை தானே. அது கண் புரையா இருந்தாலும் சரிதான், வயிற்றுல தேவையில்லாத சதை வளர்ச்சி நீர் கட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல சதைகள்ல வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இந்த காய் செய்யும். இப்ப வீட்டுக்காரருக்கு சளி இருக்கு, குடுக்கலாங்களாமா? இல்ல இருக்கு இல்ல அவருக்கு இந்த காய் இப்ப வேண்டாம். அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இப்ப அதானே கேட்டிருந்தீங்க, நீங்க தானே கேட்டீங்க. சொன்னீங்க கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதோட அவருக்கு முருங்கை விதையும் சொல்லியிருந்தோம். ஆமாங்கம்மா, இதோ இன்னைக்கு வாங்கிட்டு வந்து. சரிங்க சரிங்கம்மா, மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா. காது மந்தமா இருக்கும் இல்லைங்களா, சரியா கேட்காம ஆமா, காது மந்தமா இருக்கு, அடைப்பு இருக்கு, சீல் வடியுது அப்படின்னு சொன்னாலே அங்க அவங்களுக்கு சளி தேக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா. நுரையீரல்ல சளி தேங்கி இருக்கும், இல்லாட்டினா இரைப்பையில சளி தேங்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் சளிய வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்த நல்லா செய்யணும். சரிங்களா? அது சளிய உள்ள சளி தேக்க விடாம அவங்களுக்கு இனிப்புகள் எடுக்கிறதையும் குறைக்கணும். அதிகமான இனிப்புகள் எடுத்தாலும் அந்த இனிப்புகள் ஜீரணம் ஆகலைனாலும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடைபெறும். அப்ப எண்ணெய் குளியல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை எடுக்க சொல்லுங்க. இப்ப சொன்ன இந்த கொத்தவரங்காய ஒண்ணு எடுக்க சொல்லுங்க. அதே போல முருங்கை விதை இருக்கு பாத்தீங்களா, முருங்கை விதையோட தேங்காய் கலந்து பால் மாதிரி எடுத்து அவருக்கு உள்ள கொடுத்து அந்த சளியை வெளியேற்றுறது. வேற சின்ன காய்கறி சூப்புகள், கீரை சூப்புகள் அப்படி கொஞ்சம் கார உணவா எடுத்து அந்த சளிகளை உள்ள இருக்கிற சளிகளை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அவங்களுக்கு காது மந்தம் சரியாயிடும். இப்ப முருங்கை விதை தேங்காய் பூவோடுங்களா இல்ல தேங்காய் பால்? தேங்காய் பாலோட இந்த 2 முருங்கை விதையும் சேர்த்து அடிச்சு கொடுக்கலாம் காலையில. ஆமா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மூக்கு வாசனை ஒரு 10 வருடமா இல்ல மேடம், அதுக்கு ஏதான இயற்கை வயசுமா மேடம்? வயசு அவங்களுடைய வயசு 50 வயசு. சரிம்மா. மூக்கு வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்ல அப்படின்னு சொன்னா அங்க அவங்களுக்கு கல்லீரலோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இருக்கும். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இந்த 3ம் சேர்ந்துதான் வாசனைக்குரிய ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 3ஓட பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உள்ள கழிவுகளோட தேக்கம் இருக்கு, அதை ஒரு வேதி மருந்து கொடுத்து செஞ்சு வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா புடலங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு காய் இருக்குல்ல, அந்த புடலங்காய் அடிக்கடி மென்னு சாப்பிடுங்க, அல்லது ஜூஸா அடிச்சு அதுல கொஞ்சம் மிளகு சீரகம் கலந்து அந்த கழிவையும் வாயுவையும் வெளியேற்றக்கூடிய விஷயத்த இந்த புடலங்காய் செய்யும். புடலங்காவை எடுக்கும் போதும் வாயு வெளியேற்றிடுச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாசனைகள் வர ஆரம்பிச்சிடும். உள்ள கழிவுகளை வேதி மருந்து கொடுத்து சரி பண்ணுங்கம்மா. அதுக்கும் பிரெயினுக்கும் சம்பந்தம் இல்லையா மேடம்? பிரெயின்ல பிரச்சனை இருந்ததுன்னா அது கண்டிப்பா வரும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இருக்குமா? ஓகே. கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலத்தேக்கமா கூட இருக்கலாம். சரி.
மலம் வந்து சரியா போகாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே ஓகே மேடம், நன்றி. நன்றி. அம்மாக்கு மறுக்கு இருந்துச்சுங்கம்மா. அது ஒரு 30 இயர்ஸா இருக்கு. ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் பெருசாயிட்டு அது எங்கேயாவது பட்டா கூட ப்ளீட் ஆகுதுங்கம்மா. அது என்னங்கம்மா? அம்மாக்கு என்ன பிரச்சனை? மறுகுங்கம்மா, மறுகு. சரி. அது 20-30 வருஷமாவே இருக்குங்கம்மா. அது எந்த தொந்தரவும் இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகுது. பெருசாயிட்டு ஏதாவது பட்டா கூட அது இதாயிட்டு பிளட் வெளியாகுது. ரொம்ப பெயினா இருக்குங்கிறாங்க. எந்த இடத்துல பிளட் ஜாஸ்தியா போகுது? முதுகுல ஒண்ணு பெருசா இருந்துச்சுங்கம்மா. அது முடி கூட கீழே விடவே முடியாது. கொண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. எதுவுமே பட்டாலே ரொம்ப பெயின் ஆகுது, வலி இருக்குதுன்னு இருக்காங்க. இல்ல, இது வந்து அது நேரா அவங்களுடைய பொசிஷன்ஸ் பார்த்து தான் அது என்னங்கிறத சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து அதை இலக்கம் கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னா மஞ்சளையும் விளக்கெண்ணையும் மட்டும் கொடுக்கலாம். சரிங்கம்மா. கத்திரிக்காய் எடுத்துட்டாங்கன்னாதான் பெருசாகுதுங்கம்மா. ரொம்ப பெயின் ஆகுதுங்க. அது மாதிரி ஃபுட் ஏதாவது அவாய்ட். பெயின் ஆகுதா? ஆமாங்கம்மா. சரி. அப்ப அவங்களுக்கு மருந்து கத்திரிக்காய் தான், அத பச்சையா கொடுங்க. இல்லம்மா, கத்திரிக்காய் சாப்பிட்டாதான் அதிகமா அவங்களுக்கு பெருசாகி வலி வருதுங்கிறாங்க. அப்ப அதை அவாய்ட் பண்ணும். அதாவது கத்திரிக்காவை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனையா இருக்கும். சரிங்கம்மா. நான் சொல்றது 2 கத்திரிக்காவை எடுத்து நல்லா தண்ணியில ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சிடுங்க. அலசிட்டு அதை அடிச்சு ஜூஸ் எடுத்து வடிகட்டிடுங்க. அதுல கொஞ்சம் ஒரு பிஞ்சு மிளகு பொடி, 2 பிஞ்சு சீரக பொடி, ஒரு கல்லுப்பு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள வந்து நீர் வந்து இருக்கும், கெட்ட நீர்கள் வந்து தேங்கி இருக்கும். அந்த நீரை வந்து சிறுநீர் மூலமா வெளியேற்றி விடும். இது சமைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவா காட்டும். இப்படி பச்சையா எடுக்கும் போது அந்த கழிவு நீர்களை வந்து வெளியேற்றும் அப்படின்னா சரியாகும். சரிங்கம்மா. வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். எனக்கு ஒரு 3 days முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி பிளட் மோஷன் போகும்போது பிளட்டு ஒரு 3 டைம் அது மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு பைல்ஸ் தொந்தரவு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ தெரியல, பயந்துகிட்டேன். எனக்கு பைல்ஸ் ஒரு 3 டைம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. சரி சரி. பட் ஈவினிங் வந்து புடலங்காய் எடுத்துக்கிட்டேன், காரம் இல்லாம லிக்விடா எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாளே எண்ணெய் தேய்ச்சி, புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி காலையில குளிச்சுட்டேன். ஒரு மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணி. அடுத்த நாள் சனிக்கிழமை கழிவுகள் நீக்கம் நானே வீட்டுல பண்ணிக்கிட்டேன். சரிங்க. அதனால இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒன்னும் தொந்தரவு இல்லை. அந்த ஒரு நாள் மட்டும் தான். இந்த துத்தி இலை சொன்னா பாத்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்த துத்தி இலையும் வந்து ஒரு 11 நாள் எடுத்துட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற கசடுகளோ வேற விஷயங்களோ மீதி இருந்தாலும் அதை வெளியேற்றி விட்டுரும். துத்தி வந்து ஒரு நல்ல மருந்தா செயல்படுங்க. ஓகே ஓகே, நன்றி. துத்தி இலை வந்து அப்படியே அது ஜீரகம் பிளஸ் மிளகு, ஒரு 5 மிளகு போட்டு கொதிக்க வச்சு. எதுவுமே போட வேண்டாயா, எதுவுமே போட வேண்டாம். துத்தி இலையை மட்டும் ஒரு 10-15 இலை, 10 இருந்து 15 இலை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்படியே ஒரு 2 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் வத்துற அளவு மட்டும் வைங்க. வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுக்கு எடுத்துட்டீங்கன்னா எந்த பத்தியமும் இல்ல. நீங்க ஜூஸா பச்சையா எடுத்தீங்கன்னா அதுக்கு பத்திய முறைகள்லாம் இருக்கும். அது வந்து லேசா வந்து மோர் அதிகமா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிரா இல்லாம மோரா சேர்த்துக்கோங்க. மோர் தான் சேர்த்துக்கிறேன். மோர் தான், நிறைய மோர். சரிங்க. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிம்மா. நன்றி ஐயா. சிறப்பான நிகழ்வு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மருத்துவம் அப்படிங்கறத பத்தி நமக்கு சிறப்பா வந்து இன்னைக்கு வந்து வகுப்படுத்து. அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய சிறப்புகள் என்ன, நம்ம வந்து இன்னைக்கு வந்து உடலை வலிமையா பயன்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களை வந்து நமக்கு சிறப்பா நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கினாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு அற்புதமான காய்கறியின் மகத்துவம் பற்றி அளித்த அலமேலு மங்கையம்மா அவர்களுக்கு காலச்சக்கரம் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. இப்ப சிவசைலத்துல கூட அம்மாவும் நேரடியா வர்றாங்க. உங்களோட சந்தேகங்கள் நேரடி பார்வையிலேயே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்ப ஜூம்ல கேட்கறத விட நேரடியா அவங்களோட கலந்துகிட்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள்ல வந்து நம்ம உடலுக்கு இவ்வளவு சத்துக்களும் வலிமைகளும் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா சத்தான உணவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து அதை விட நமக்கு வந்து நரம்பு வலிமை அடையக்கூடிய மற்றும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை வந்து நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறிகளை வந்து
நம்ம எந்த வகையில பயன்படுத்தினா நம்ம உடலை வந்து சீரமைப்போடு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும், உடலை எந்த ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ள முடியும் என்ற அற்புதமான நிகழ்வை நமக்கு வந்து இன்னைக்கு சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. இதோட விஷயங்கள் நமக்கு தெரியலனா கூட தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில அவங்களோட கலந்துகிட்டு பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு வந்து இந்த குழுவுல இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்டான அனைத்து வித சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து காய்கறி மருத்துவங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து வெளியில தேட வேண்டியதுல டெய்லி நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். காய்கறிகள் என்பது நம்ம டெய்லி சமையல் இடையில வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அந்த காய்கறிகளை பயன்படுத்தி நம் உடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அம்மா வந்து சிவசைலத்துக்கு வர்றாங்க. சிவசைலத்துக்கு வந்து அனைவரும் கூடிய விரைவில் தங்களுடைய ஏன் வந்து அடிக்கடி சொல்றோம்னாக்கா உங்களுக்கு வந்து இப்ப நார்த்ல தமிழ்நாட்டோட நார்த்ல இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நீங்க வரக்கூடிய அந்த பயணத்தை வந்து முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க இப்ப சொல்றோம். ஆமா, சென்னையில இருந்து கூட நேத்து அவங்க உஷாராணி கூட புக் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து டிக்கெட்டே இல்லைங்கிற அளவுக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, ட்ரெயின்ல வந்தாலும் சரி, முன்கூட்டி நம்ம வந்து அந்த விஷயங்களை செய்தாதான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம வர்றதுக்கு உண்டான நேரங்களை வந்து ஒதுக்கியிருந்தா கூட நாளைக்கு பயணங்கள் நமக்கு வந்து சிறப்பா இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அந்த ட்ரெயின் உங்களுக்கு வந்து தென்காசி, திருநெல்வேலி 2 ஊருக்கும் நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஆழ்வார்குறிச்சிங்கிற ஊருக்கு நம்ம வந்துதான் சிவசைலத்தை அடைய முடியும் அப்படிங்கறது அந்த ஊர் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆழ்வார்குறிச்சி பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல வந்து நமக்கு சிவசைலம் இருக்குது. அதுக்கு வரக்கூடிய வழி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வர்றவங்களே திருநெல்வேலி வந்துடலாம், அப்படி இல்ல தென்காசி வர்றவங்க தென்காசி வந்துடலாம். அப்படி வந்துட்டு நம்ம அந்த ஆழ்வார்குறிச்சி வந்து நம்ம சிவசைலம் வர வேண்டும். அதற்குண்டான பயண திட்டங்களை நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கீங்க. இல்லை அப்படின்னாக்கா எத்தனை நபர்கள் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து வர்றீங்க நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம அங்க வாகன வசதி ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். குழுவுல உள்ள அன்பர்கள் மூலியமா நம்ம அதை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனவே இந்த ஐயா அற்புதமான நிகழ்வு ஐயா ஒரு நிமிஷம் அந்த சிவசைலத்தை பத்தி சிறப்புகளை ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரெகுலரா அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து பல பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால சிவசைலத்தை பத்தி பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனுடைய கருத்துக்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் கூறுவாங்க அந்த நேரத்துல. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம அந்த இடத்த வந்து இந்த மாதிரி இடங்களை நம்ம அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்கும். நல்லா பாத்துக்கோங்க, உலகத்திலேயே வந்து உலக இயற்கை நல்வாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியால, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த இடம் தான். அப்ப அங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்த நிறைய நபர்கள் சித்தர்கள் முதற்கொண்டும் வந்து போய் அந்த இடத்த வந்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு தேங்காய் வாழைப்பழத்துக்குள்ள இவ்வளவு மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி உலகுக்கு எடுத்துக்காட்டின இடமே வந்து அந்த இடம்தான். அப்ப அந்த இடத்த வந்து நம்ம குழந்தைங்க இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை வந்து யாருமே தவற விடாதீங்க. லைஃப்ல நம்ம வந்து ஒரு காசி யாத்திரை போகணும்னு நினைக்கிறோம், ராமேஸ்வரம் போகணும்னு நினைக்கிறோம், ஹரித்வார் போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களை செய்யும் போது இந்த மாதிரி ஆசிரமங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கும்போது அதுலயும் வந்து இந்த சிவசைலம் தான் வந்து முதல்ல இயற்கை உணவு, இயற்கை சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு ஒரு தாய். அந்த தாய் வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்க போறோம். அப்ப போகும்போது ஒரு தாய் வீட்டுக்கு போனா நம்ம பிள்ளைங்க போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படிலாம் கிடைக்கும், அம்மா எப்படிலாம் கவனிப்பாங்க, எவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். இன்னும் அதை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு மலை. பொதிகை மலையை சுத்தி தான் இவ்வளவு இடங்களும் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அகத்தியர் ஃபால்ஸுங்கிறது, பாபநாசங்கிறது, அப்புறம் வந்து நிறைய அருவிகள் அங்கங்க வந்து நம்மளாம் இன்னைக்கு தண்ணியே இல்லை அப்படிங்கிறக்கப்ப அங்கங்க வந்து ஆறுகள் வேற ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான வந்து இடத்த வந்து நம்ம லைஃப்ல பார்க்கணும், செய்யணும், அப்படி அனுபவம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க குழந்தைங்களோட வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பயனுள்ளதா இருக்கும். நிறைய வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை வந்து ஈர்க்கிறதுக்கு ரொம்ப வந்து வசதியா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் தான் அந்த இடங்கள். நன்றி. வணக்கம் மேடம். எத்தனாம் தேதி இது நடக்கிறது சிவசைலத்துல? ஐயா வந்து
மே 31 1 2 31 ஐயா. ஜூன் ஆ. 1 2 ஆமாமா. மே 31 ஜூன் 1 2மா. குரூப்ல நம்ம இத இந்த பத்தி போட்டுருக்கீங்களா ஐயா? போட்டிருக்கோமா குரூப்ல. போட்டிருக்கோமா. ஓகே, நன்றி. ஓகே ஓகே. இந்த அடுத்தது நம்ம இன்னைக்கு அதோட பதிவுகள் எல்லாமே இன்னைக்கு வெளியிடுவோம், பார்த்துக்கலாம். இன்னைக்கு அம்மா சொன்னது ஒரு சிறப்பு நிகழ்வு என்னன்னா, நம்ம இயற்கை சார்ந்து இயற்கை வாழ் சார்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சி காலைச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால, அதோட தாயை வந்து நம்ம பார்க்குற இடம் தான் அந்த உலக நல்வாழ்வு ஆசிரமங்கிறத வந்து அற்புதமா நமக்கு இன்னைக்கு விளக்குனாங்க. ஏன்னா என்னத்த தான் நம்ம இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தாலும், அதற்குன்னு ஒரு பூர்வீக இடம் உண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய இந்த இயற்கை வாழ் ஆசிரமம் ஒண்ணு இருக்குது அப்படின்னாக்கா, உலக நல்வாழ்வு ஆசிரமம் இருக்குதுன்னா, அது சிவசைலத்துல தான். அந்த ஒரு அற்புதமான ஒரு தாய வந்து கண்டுகளிக்க தான் நம்ம வந்து இந்த பயணத்த நம்ம வந்து திட்டமிட்டுருக்கோம். உண்மையுமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கே தெரியும். சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த இடம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. இந்த வருஷம் நமக்கு அங்க தான் பிளான் பண்ணோம். சிவசைலத்த தான் நம்ம வந்து அடுத்த நிகழ்வு பண்ணணுங்கிறது பண்ணோம். ஆனா, அந்த மே மாசத்துல நமக்கு அங்க வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இறைவன் அருளால் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மே 31 ஜூன் 1, 2ங்கிற டேட்ட வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அந்த டேட்ல ஃப்ரீயா தான் இருக்கு அப்டின்ட்டு. ஏன்னா வந்து பல்வேறு நபர்கள் வந்து நேரடியா வந்து அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, தங்கி அந்த இயற்கையோட வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலைகள் அங்க நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல வந்து, நமக்காக அந்த காலச்சக்கரத்துக்காக மட்டும் தான் நமக்காகனாக்கா இந்த குழுவுல உள்ள அனைவருக்காக அந்த மே 31 1, 2 அப்படிங்கிற டேட்ட வந்து நம்ம அவங்க ஒதுக்கி குடுத்துருக்காங்க. அதனால வந்து அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். ஏன்னா, இப்ப அம்மா சொல்லக்குள்ள கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நேரடியா நிகழ்ச்சியில டெய்லி பங்கு பெற்றிருந்தாலும், அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த கருத்த நமக்கு சொல்ற விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த இடத்த வந்து அனுபவிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் அங்கன்ற அந்த உள்நோக்கத்தோட அவங்க நமக்கு சொல்றாங்க. எனவே அனைவரும் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வந்து பதிவு செய்யறத விட உங்களுடைய பயணத் திட்டங்கள் முன்கூட்டியே நீங்க வந்து பண்ணிக்கணும். ஏன்னா பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், பயணத் திட்டங்கள நீங்க முன்கூட்டியே செஞ்சா தான் உங்களுக்கு ஒரு பயணம் வந்துட்டு போறது ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இல்ல சில ஊர்ல இருந்தீங்கன்னா, கொஞ்சம் குரூப்ல பகிருங்க. நான் வர்றதுக்கு ஆசைப்படுறேன், இந்த ஊர்ல இருக்கிறேன்ட்டு. அங்கேருந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன வந்து நம்ப கலந்து சேர்ந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஐயா ரூம் இந்த இருக்காங்க. நிகழ்வு நமக்கு என்னதா? என்னய்யா? ரூம் வசதி இருக்குமா? எப்படி? புரியல. ரூம் வசதி இருக்குமாண்ணா ரூமு? ரூம் வந்து இருக்குங்கய்யா. அதாவது தனிப்பட்ட ரூம் இருக்கு. காமனான ரூம் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம காமனான ரூமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தனிப்பட்ட ரூம் வேணுனாக்கா அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அது இந்த சார்ஜ்ல வராது. தனியா தான் வரும் அது. அது ரைட்டுங்க, அது ரைட்டுங்க. அது மாரி தான். அத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம அதுக்கு உண்டானத நம்ம ஏற்படுத்தி குடுக்கலாம். சரிங்க, சரிங்க. ஐயா மத்தபடி வணக்கம் ஐயா. ரூம்ஸ் நமக்கு எல்லாமே வந்து தனித்தனியா தான் இருக்கும். ரொம்ப இதா இருக்காது. ஒரு காமன் ஹால் இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு 3 பேர், 5 பேர், 10 பேர் தங்குற மாரி தனித்தனி ஹாலா இருக்கும். அதுல வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில ரூம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே சிறப்பா தான் இருக்கும். நம்ம அதுல வந்து அந்த 3 நாட்கள் வந்து அங்க தங்கி வர்றது வந்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்படி இந்த பக்கத்துல இருக்க அம்மா சொன்ன மாதிரி அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. பாபநாசம் டேம் இருக்குது. கரையாறு இந்த அந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்குது. அத சுத்தி பார்க்கிறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் டே நம்ம அத ஒதுக்க போறோம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நன்றி. குற்றாலம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்ம பார்க்க முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு ஹாஃப் டே வந்து நம்ம அத வந்து சுற்றி பார்க்கிறதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்திக்குவோம். அந்த ம அருவியில கூட நம்ம அந்த குளியல் முறையில ஒரு நாள் வச்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் திட்டமிட்டுட்டு இருக்கோம். அதற்குண்டான எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பான நிகழ்வா தான் அமையும் என்ற செய்தியும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களுடைய பதிவுகள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து பதிவுகள் என்பது வந்து இப்ப அம்மா சொன்ன மாரி அவங்க சர்க்கிள் நெறைய பேர் நெறைய விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் வந்து டீப்பா வெளியிடலன்னு வச்சுக்கங்களேன். இந்த விஷயத்த வெளியில சொன்னா இன்னைக்கு இந்த சிவசேலத்துக்கு வந்து வர்றதுக்கு நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம குழுவுல உள்ளவங்க பயனடைங்கிற ஒரே நோக்கம் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. அததான் நம்ம முன்னிறுத்துறோம். நாளைக்கு நம்ம பேசக்குள்ள நான் வரலையேங்கிற ஒரு மன கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா கொல்லிமலை நிகழ்வும், வானக நிகழ்வும் அது மாரி இருந்துச்சு. வர முடியலையே அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை விட தாண்டி ஒரு சிறப்பு நிகழ்வு இது. ஏன்னா வந்து இந்த புண்ணிய பூமியில வந்து உங்களுக்கு காலடி பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்துறோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பெண்ணாடம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த
காய்கறிகளின் மகத்துவம் மற்றும் மருத்துவம் என்பதை பற்றி அற்புதமாக ஒரு விளக்கம் அளித்த அலமேலு மங்கை அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒரு வெற்றி நிகழ்வாகவும் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறிய நன்றி, வணக்கம். என்ன ஒரு விஷயம் என்ன சொல்ல போனாக்கா, அந்த நிகழ்வுல உள்ளவங்க கொஞ்சம் பேசவே மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. பேசுறதுன்னா நேரடியா பேச சொல்லல, குரூப்ல பேசுங்க. உங்களோட பதிவுகளை வந்து நீங்க எந்த நேரத்துல எப்படி வேணாலும் குரூப்ல பதிவிடலாம். உங்களுக்கு நாங்க நிறைய கேள்வி கணைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா பதில் தான் எங்கள்கிட்ட வரமாட்டேங்குது. நீங்க குரூப்ல நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பகிர்வுகள் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு ஊக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக, தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்யல. இது வந்து எல்லாரும் பயனடைய வேண்டும், அனைவருக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும், ஒவ்வொருவர்களுடைய மனநிலை மாற வேண்டும். ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து ஒரு சைலண்டா இருந்தா கூட நாளைக்கு வந்து வெளியில வந்து பேச்சுத்திறன் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இதை நம்ம வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அனைவரோடும் ஒவ்வொருத்தருடைய அனைவரோட தனித்திறமை மேம்பட வேண்டும் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். குரூப்ல நிறைய பேசுங்க. உங்க விஷயத்துல கண்டிப்பா இப்ப இதுல இருக்கிற 40 பேர் இப்ப குரூப்ல இப்ப கலந்துட்டு இருக்கிற 40 பேர்ட்ட கூட 40 தனித்திறமைகள் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய திறமைகள் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன. இப்ப கௌரி அம்மா கூட தொடர்ந்து அந்த நுங்க பத்தி பாயசம் போட்டுட்டு இருந்தாங்க, அன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க. அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த குரூப்ல செய்யக்குள்ள என்னன்னு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அது ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும். இப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் கூட கேட்கலாம். அதாவது எப்படின்னாக்கா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட பதில் வந்து பல பேர் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த தெரிவிச்சுக்கிறோம். நீங்க குரூப்ல வந்து அனைவரும் வந்து உங்களோட பதிவிட அதிகமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் என்ற கருத்தை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை துணை நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். வாழ்க நலம். ஐயா சொல்லுங்க ஐயா. நான் ராசிபுரம் இருந்து வரதுக்கு எப்படி கார் எடுத்துட்டு வரல, இந்த டைம் கார் எடுக்க முடியல, ஆள் இல்ல ஐயா. அதெல்லாம் அது பேசிப்பீங்க, இது யூடியூப்ல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நீங்க ஃப்ரீயா பேசுங்க, நான் போன்ல எல்லா டீடைலும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து கிளம்பி வாங்க. சரி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அலமேலு மங்கை அம்மாவோட போன் நம்பர் இருக்கு, குரூப்ல போட்டு விடுறோம். இருக்காங்க, குரூப்ல தான் இருக்காங்க. நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரிங்க, நன்றி நன்றி நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா கண்டிப்பா கலந்துக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.